வணக்கம். நம்ம ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து பலவிதமான ரகசியமான விநாயகரினுடைய வடிவங்களையும் அந்த வடிவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் அந்த வடிவங்களை வழிபடுவதற்கு எளிய ஸ்லோகங்களையும் அந்த வடிவத்தை வழிபட்டால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கணபதிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வடிவங்கள்ல மிகவும் ரகசியமான ஒரு கணபதி வடிவமான புஷ்டி கணபதியினுடைய திருவடிவத்தை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த புஷ்டி கணபதியினுடைய ரகசியங்களானது உங்களுக்கு முழுசா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த கணபதி அதாவது புஷ்டி கணபதியானவர் தன்னோட மடியில புஷ்டி லட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேவியை அமர்த்தி வைத்திருக்கார் அப்படின்னு ஆகமங்களும் மந்திர சாஸ்திரங்களும் சொல்லுது. பிரம்மச்சாரியான விநாயகரினுடைய மடியில ஒரு தேவி எதுக்கு? அதுவும் புஷ்டி லட்சுமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவியும் மகாவிஷ்ணுவினுடைய மனைவியான மகாலட்சுமியும் ஒண்ணுதானா இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, இந்த விநாயகரானவர் வணங்கக்கூடிய அடியவர்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் அவர்களுக்கு புஷ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தியை கொடுத்து, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையையும் தீர்த்து அவர்கள் வீட்டுல என்னைக்கும் தானியத்தையும் பலவிதமான செல்வங்களையும், தானியம் அப்படின்னு சொன்னான்னா அரிசி பருப்பு முதலிய விஷயங்கள், இது எல்லாம் வீட்டுல இருந்தாதான் ஒரு மனிதன் நிம்மதியாக சாப்பிட்டு வாழ முடியும். ஆக மொத்தத்துல இந்த புஷ்டி கணபதியானவர் தன்னை வழிபடக்கூடிய ஒரு உபாசகனுக்கு சாதகனுக்கு என்ன தருகிறார் அப்படின்னா, குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து அவனுடைய வீட்டுல என்னைக்கும் பஞ்சம் வறுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கஷ்ட நிலையானது வராமல் இருக்கும்படி செய்கிறார். அதாவது அவனோட உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அவனுக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீக்கிறார், அவனோட வீட்டுல இருக்கக்கூடிய தானியங்கள் மலை போல வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றார். இதையெல்லாம் இந்த கணபதியானவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பால நமக்கு உணர்த்துவதற்காக தான் அவரோட மடியில புஷ்டி கணபதியானவர் புஷ்டி லட்சுமியை அமர்த்தி வைத்திருக்கார். இங்க இந்த புஷ்டி லட்சுமியானவள் எதை குறிக்கிறாள் அப்படின்னா, இந்த கணபதியை நாம வழிபடும் பொழுது இந்த கணபதியினுடைய பீஜாட்சரத்தோட சேர்த்து சகல விதமான ஆரோக்கியங்களையும் கொடுத்து வறுமையை நீக்கி வீட்டுல தானியத்தை வளர்க்கக்கூடிய புஷ்டி லட்சுமியோட அற்புதமான பீஜாட்சரத்தையும் இந்த கணபதி மந்திரத்தோட நாம ஜபிக்கிறதுனால ரெண்டு தேவதைகளையும் சேர்த்து நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த புஷ்டி கணபதியினுடைய மடியில புஷ்டி லட்சுமி இருக்கிறதாக நாம உருவகப்படுத்துறோம். இது ஒரு உருவகம் மட்டுமே தான் ஒழிய இதை வைத்துக்கொண்டு இந்த புஷ்டி லட்சுமி யாரு அப்படிங்கிறதையும் இவள் திருமாலினுடைய மனைவியான மகாலட்சுமி தானா அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. இங்க ரெண்டு மந்திரமானது சக்தி வாய்ந்த ரெண்டு மந்திரம், அதாவது கணபதியினுடைய மந்திரமும் புஷ்டி லட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமியினுடைய மந்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டு தேவதைகளையும் நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கணபதியினுடைய மடியில புஷ்டி லட்சுமி இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இதனால என்ன நன்மை, அதாவது புஷ்டி கணபதியை வழிபடுவதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு பலவிதமான செல்வங்களும் ஏற்பட்டு வீட்டுல தானியங்களானது அதிகரித்து உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பல பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வீட்டுல அவ்வளவு காசு இருக்கும், ஆனா அவர்களுக்கு சுகர் பிபி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களால் நிம்மதியா சாப்பிட முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு நாம கேட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாரு, ஆனா அவர் சாப்பிட்டாலும் அவரினுடைய உடம்புல அந்த சக்திகளானது போய் சேராமல் மெலிந்தே உடல்ல பலம் இல்லாமல் காணப்படுவார். அப்படி இருக்கக்கூடியவரும் இந்த கணபதியை வழிபட்டால் வீட்டுல நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. பஞ்சமும் வறுமையும் தலைவிரித்து ஆடும் பொழுது இந்த புஷ்டி லட்சுமியோடு கூடின மகாகணபதியை நாம வழிபடும் பொழுது நாட்டுல சமயத்துல மழை பெய்து நாட்டுல இருக்கக்கூடிய வறுமை நீங்கி நாடே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நமக்கு செல்வம் வருவதற்கும் தானியங்கள் நம்ம வீட்டுல வளருவதற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, வீட்டுல நம்மளோட உடம்புல ஏதாவது உபாதைகள் தீர்வதற்கான வழியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அந்த விக்னங்களையும் அந்த தடைகளையும் இந்த விநாயகரானவர் தீர்த்து விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த விநாயகரினுடைய மந்திரத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா, வாசுதேவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த கணபதியினுடைய மந்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்ததாக மந்திர சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அனுஷ்டுப் சந்தஸ்ல இந்த மகா கணபதியினுடைய, அதாவது புஷ்டி மகா கணபதியினுடைய மந்திரமானது இருக்கு. புஷ்டி மகா கணபதியே இந்த மந்திரத்துக்கு தேவதையாகவும் இருக்கார்.
இப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த புஷ்டி கணபதியை வழிபடுவதற்கு ஒரு எளிய ஸ்லோகத்தையும் நமக்கு தந்திர சாஸ்திர நூல்களானது சொல்லப்படுது. அந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் இந்த கணபதியானவர் தலையில நிலாவை சூடியவராகவும் 3 கண்கள் உடையவராகவும் செந்நிற ஆடையை அணிந்தவராகவும் யானை முகம் கொண்டவராகவும் பாசம் அங்குஷம் கையில ஒற்றை தந்தம் போன்றவற்றை தாங்கியவராகவும் மடியில புஷ்டிலட்சுமியை தாங்கியவராகவும் எப்பொழுதும் பக்தர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடியவராகவும் சித்திகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. வரீங்களா? அற்புதமான அந்த மகா கணபதியினுடைய மந்திரத்தை நாம இப்ப கேட்கலாம். नागास्यं शशिशेखरं त्रिनयनं रक्ताम्बरं दुन्दिलं पाशाभीतिविषाणगान् शृणिवरं हस्तैर्वहन्तं विभुं वामाङ्गे वरपुष्टिशक्तिसहितं सोनादिभूषान्विदं ध्याये चैकरतं महागणपतिं विघ्नान्तदं सिद्धिदम्. இந்த மந்திரத்தை முடிந்த போது சொல்லி செந்நிற பூக்களால நாம விநாயகரை வழிபடும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி தானியங்களானது பெருகி உடல்ல இருக்கக்கூடிய நோய்களானது நீங்கி சகல விதமான நன்மையும் ஏற்பட்டு நாட்டிலும் அனைத்து விதமான சுபிக்ஷமும் ஏற்பட்டு மழை தக்க காலத்தில் பெய்து அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.